ஏண்டா கருப்பு படத்துக்கு போனியா? எப்படி இருந்துச்சு? கருப்பாச்சுண்ணா. என்னடா சொல்றா? ஆமா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. ஓ, வெறுப்பா இல்லைல்ல? இல்லைண்ணா. சரி பிஸ்கட்டா சாப்பிடு. ஓ, நான் உனக்கு குத்தா நீ அவனுக்கு தர? உட்றா, பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா அப்போ உன் புள்ளைய கொடைக்கானல் வளர்ப்பாங்களா? அதுலடா, அடுத்தவன் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புல தானா வளரும் சொல்லிக்கிறாங்கடா. தம்பி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பழமொழி சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, அதான் அடுத்தவங்க வீட்டு பிள்ளைக்கு நம்ம ஊட்டி வளர்த்தோம்னா தம்புல தானா வளரும்னு அர்த்தம். அது அடுத்தவங்க வீட்டு புள்ள இல்லப்பா, அது அப்படி கணக்கு கிடையாது. சரி, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஒரே முறை ஆச்சுங்கய்யா. எல்லாருக்கும் 10-15 தடவை ஆகும். உங்க மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஊரான் வீட்டு பிள்ளை. ஐயா, என்ன அவங்க ஊரா விட்டு போலன்றீங்க? நிஜம்தான், வெளியில இருந்து கொண்டு வந்தவங்க அர்த்தம். ஓகே. உனக்கு குழந்தை இருக்குதா? இருக்குதுங்கய்யா, 2 குழந்தை. 2 குழந்தை இருக்கு இல்லையா? அது உன் பிள்ளை. ஆமா. அந்த குழந்தை கருவுற்று இருக்கிறாங்கல்ல உங்க மனைவி, அந்த நேரத்துல நல்ல காய்கறிகள், கீரைகள், சத்தான உணவுகளை அந்த ஊராம் வீட்டு பிள்ளையா இருக்கக்கூடிய உங்க மனைவிக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கன்னா, வயிற்றுல இருக்கிற உன்னோட குழந்தை இருக்குது இல்ல, தாம் பிள்ளை மிகச்சரியான எடையோட பிறக்கும், நல்லா வளரும், தானா வளரும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப மாமியார் வீட்டுல இருந்து வந்ததால அவங்க ஊரான் பிள்ளை, பொண்டாட்டியோட வயிற்றுல இருக்கிறதால அது தாம்புள்ள. ஆமா. சூப்பரிங்கயா, அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சுங்கயா. அப்ப தப்பா சொல்ல மாட்டேன். பிஸ்கட் ஊரா போடா. அப்ப நீ பிஸ்கட் நீ ஏன்டா கொண்டா? அட பாவீங்களே, குடுக்கூடாதுன்னு நான் சொல்லலையேடா.